ஹாய் வியூஸ். இனிமேல் அந்த வேர்ட்ஸு கொடுக்கறது அந்த வேண்டான்னு பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு எப்படி சிம்பிள்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிவிட்டேன். அதை பேஸ் பண்ணி நீங்களாகவே வேர்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுங்கள். ஹியர் ஆஃப்டர் லிட்ரேச்சர் அண்ட் கிராமர் இதை பேஸ் பண்ணலான்னு. ஸோ தமிழ் மொழி அல்ல, என்னடா இது தமிழ் மொழி இல்லைன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அது வாழ்க்கை. எப்படி தமிழில் இருக்கிற இலக்கியங்களை படிச்சுட்டா, லேர்ன் பண்ணிட்டா, கண்டிப்பாக எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, இது டீச்சர் இல்லாமல், கைடு இல்லாமல், ஃபிலாசபர் இல்லாமல் நம்மளே கற்றுண்டுடலாம். அந்த அளவுக்கு விஷயங்கள் அதில் இருக்குது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் சின்ன வயசில் சுட்டுன்ருப்பீங்க. எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சுட்டுன்ருப்போம் இல்லையா? சுட்டுண்ட உடனே கண்ணுலேருந்து பல பல பலன்னு தண்ணி கொட்டும், எரியும், ஓ அப்படி சவுண்டெல்லாம் கொடுப்போம், ரைட்? அதுவே ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு, இல்லை ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு கொஷின் கேட்டால், எப்படி நீ சுட்டுருக்கியா? ஓ அன்றைக்கி இப்படி சுட்டுண்டாப்பா, பட்டாசு வெடிச்சிருச்சுப்பா, செம்ம எரிச்சல் தெரியுமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்லுவோம், ரைட்? அது ஒரு இன்சிடெண்ட்டாக சொல்லுவோம். அதுவே ஒரு 20 வருஷம் முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி, 5 வருஷம் முன்னாடி யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணியிருந்தா, அந்த காயப்பட்டு நம்ம கண்ணுலேருந்து தண்ணி வந்திருந்தா, நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தா, அதை இப்போ கேட்டு அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதே மாதிரி கண்ணுலேருந்து தண்ணி வரும், ரைட்? அதை அனுபவிச்சுக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாரும் நம்மளை காயப்படுத்தக்கூடாது அப்படி இல்லை, அதை உணர்ந்துட்டு நாம் நம்ம சொல்லாலையும் செயலாலையும் மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அது ஆறவே ஆறாது. அது மாதிரி ஒரு பாவம் எதுவுமே இல்லை. கர்மாங்கிறதே நம்மளோட சொல்லும் செயலும் மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணுறது தான் கர்மா. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். இதே இந்த ஒரு திருக்குறளில் நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம். அதை லேர்ன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா நம்ம லைஃப்பில் யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. இந்த திருக்குறளோட மீனிங் தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது. அடுத்தது மாத்திரை. மாத்திரைங்கிறது நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, லெட்டரை, அதுக்கான டைம். ஓகே, இப்படி கையை அப்படி ஒரு நொடிக்கிறது, இல்லை கண்ணை ஒரு பிளிங்க் பண்ணுறது, இந்த டைம் இருக்கு இல்லையா, அதுதான் மாத்திரை அப்படிங்கிறது. நாட் அ டேப்லெட். இன் லிட்ரேச்சர் கிராமட்டிக்கல், மாத்திரை இஸ் ஒன் லெட்டர் ப்ரனவுன்சேஷனோட ப்ரனவுன்சேஷன் டைமிங். ஓகே, ஸோ இதில் நம்மளோட குறில் ஷார்ட் சவுண்ட் லெட்டர் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஷார்ட் சவுண்ட் லெட்டரோட மாத்திரை 1 அண்ட் லாங் சவுண்ட் நெடில் சொன்னோம் இல்லையா, தட் மாத்திரை இஸ் 2. மெய்யெழுத்து இக்கு இங்கு அக்கு, இதுக்கோட மாத்திரை half. நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணுற டைம். ஓகே, இது half. ஸோ ஷார்ட் சவுண்ட் குறில் 1 மாத்திரை, லாங் சவுண்ட் நெடில் 2 மாத்திரை, மெய்யெழுத்து ஆயுத எழுத்து அரை மாத்திரை. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட நேம் எழுதிட்டு அதில் இருக்கிற லெட்டர்ஸுக்கு மாத்திரை போட்டு உங்கள் நேமுக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு கண்டுபிடிங்க. இதுதான் இன்றைக்கி டாஸ்க். பை பாய். சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.